கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இந்த இடத்துல நான் வாசிக்கிற இந்த வேத வசனத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுதே, அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் என்று சொல்கிறதான ஒரு 4 வாலிபர்களை குறித்து நாம் இந்த இடத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த 4 வாலிபருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் சகல விதமான ஞானத்திலும் அறிவிலும் அவர்கள் என்ன செய்தார்? அவர்களை அதிகமாய் நடத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கு நாம் எடுக்கிற தீர்மானங்கள் அங்கு மிகவும் முக்கியமானது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் போது, ஏன் அவர்களுக்கு ஞானத்திலே அவர்களை நடத்தினார், அறிவில் அவர்களை நடத்தினார், சாமர்த்தியத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதே அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டாகாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் அவன் என்ன செய்தான் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி நாம் தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது, ஏன் ஆண்டவர் அவர்களை அதிகமாய் அவர்களை ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால், அவருடைய தீர்மானம் என்று சொல்லி நாம் தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. அது எப்படிப்பட்ட தீர்மானமாய் இருக்கிறது? போஜனத்தினால் நான் தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி. ஆனா இன்னைக்கு நாம் பார்க்கும்போது தீட்டு அநேக பேர் தீட்டு என்று சொல்லப்படுது நமக்கு நல்லாக தெரியும். அப்ப இந்த தீட்டு என்று சொன்னால் என்ன? அதாவது கர்த்தர் விரும்பாத எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அது தீட்டு என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இங்க அவர் என்ன செய்றாங்க? போஜனத்தினால் ஒரு தீட்டாக கூடாது என்று சொல்லி, ஒரு ராஜாவினுடைய ஒரு அரண்மனையில பிரதானிகளா இருப்பவர்கள் அங்க என்ன செய்யப்படும்? ராஜாவோடு பந்தி அமர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் கொடுக்கிற அந்த சாப்பாடு, அந்த ஆகாரங்கள், அந்த தண்ணீர் எல்லாவற்றையும் அவர்கள் பருக வேண்டும் என்று சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த பூமியில நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு பார்ட்டின்னு சொல்லி போறாங்க, அந்த பார்ட்டியில போய் பங்கெடுக்கிறாங்க, அங்க வைக்கப்படுகிற சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க, தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளுகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனா இங்கு இவர்கள் 4 பேரும் என்ன செய்கிறார்கள்? எந்த விதத்திலும் நான் என்ன செய்யக்கூடாது? தீட்டாக கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் நான் செய்யக்கூடாது என்பதில் அவர்கள் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை தேசத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்? ஒரு பெரிய மற்றவர்களுக்கு முன்பாக அவர்களை மேன்மையாக வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி இருப்போம் என்று சொன்னால், நாம் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாலே கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய காரியங்களை ஜெயமாக வாய்க்க பண்ணுவார். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல நாமும் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, அப்பா, இந்த நாளை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை ஜெயமாக்கி தர வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் தீர்மானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் தீர்மானங்கள் எங்களை விட்டு மாற்றப்படாதபடிக்கு அப்பா உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஆலோசனை எடுக்கிற தீர்மானங்களுக்குள்ளே உறுதியாக இருக்க என் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவை நடத்தும், பாதுகாத்து கொள்ளோ. இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.